அற்புதமானவர்களே, இனியது இனியது உலகம். இந்த அற்புதமான பகுதியில் இன்றைக்கி முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறோம். வள்ளுவ தெய்வம் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். நாடுங்கிற தலைப்பில் சொல்லுவார், ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றி வேந்தமைவு இல்லாத நாடு அப்படின்வார். எவ்வளவு அந்த நாட்டில் வளம் இருந்தாலும், எவ்வளவு நலம் இருந்தாலும், எவ்வளவு வளர்ச்சி இருந்தாலும் அந்த நாட்டில் நல்ல தலைவன் இல்லைன்னா அந்த நாடு குட்டிச்சோராக போயிடுவார். அந்த அளவில் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான நம்முடைய பிரதமரை பற்றி தான் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இதை நான் சொல்லலை, நம்ம நாடு சொல்லலை, நம்ம பகை நாடாக நினச்சிட்ருக்கோம் பாருங்க, சீனா. அங்கே குளோபல் டைம்ஸ் அப்படின்னு ஒரு அரசு ஊடகம், அது அந்த அரசு ஊடகம் அதில் நம்முடைய நாட்டை பற்றியும் நம்முடைய பிரதமர் பற்றியும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதை ஏன் தெரியல, எந்த பத்திரிகையும் கொண்டாடலை, எந்த பத்திரிகைக்கும் துக்ளக் உள்பட அது எழுதலை. நான் வேறு ஒரு பத்திரிகையில் பார்க்குறேன், ஒரு சிறிய செய்தியை தான் வந்திருந்தது. அதை படித்த உடனே நான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. பாருங்கள், நம்ம லடாக்கில் பிரச்சனை சீனாவோட. ஏற்கனவே நம்ம சீனா கூட ஒரு பரம்பரை எதிரியாக தான் பார்த்துங்கிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாலத்தீவில், அண்மையில் மாலத்தீவு அதிபர் அங்கே போய் பார்த்து அங்கேயும் பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நாம் வளர்கிறதுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் இலங்கையிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, நேபாளத்துலேருந்து எந்த பக்கம் போனாலும் அந்த சீனா அங்கே மறிக்குது. ஆனால் அந்த நிலைமையில் கூட அங்கே இருக்கிற அரசு ஊடகமாக இருக்கிற குளோபல் டைம்ஸ்னு ஒரு ஊடகம் அற்புதமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்குது. அதில் இந்தியாவுடைய வளர்ச்சியை பற்றி எழுதியிருக்குது, பிரதமர் பற்றி எழுதியிருக்குது. அது சொல்கிறது, அது யார் எழுதப்பட்டதுன்னு சொன்னால், ஷாங்காய் அப்படிங்கிற மாகாணத்தில் ஃபுல்டோன் அப்படின்னு ஒரு இடம், அந்த பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தில் ஷியா ஜியாடாங் அப்படின்னு ஒரு தெற்கு மத்திய ஆசியாவுடைய கல்வி நிபுணர். அவர் அந்த பேராசிரியர் எழுதுகிறார். அந்த கட்டுரையை ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார். அவர் சொல்கிறாரு, இதுவரைக்கும் ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் வரைக்கும் மற்ற நாடுகளோட இந்தியா அனுசரித்து போகிற நாடாக தான் இருந்தது. ஆனால் முதன்முறையாக அது கைகோர்த்து செல்லும் நாடாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்கிறார். இதுவரைக்கும் மற்ற நாடுகளை அனுசரித்து தான் போகணும் இந்தியா, ஆனால் இப்போ அது கைகோர்த்து செல்லும் நாடாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாலெல்லாம், இந்த 10 வருடத்துக்கு முன்னாலெல்லாம் நாம் இந்த வர்த்தக பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோமா, சீனாவிலேருந்து இறக்குமதியை குறைவாக பண்ணுவாங்களாம், கம்மி பண்ணுவாங்களாம். ஆனால் முதன்முறையாக இங்கே இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு அதிகமாக ஏற்றுமதியை அதிகப்படுத்திட்டோமா நாம். அது மட்டும் இல்லை, அவர் பொருளாதார கொள்கையிலையும் அயல்நாட்டு கொள்கைகளையும் அற்புதமான ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்துட்டாங்க இந்தியா. அதுலேயும் முக்கியமாக தன்னுடைய அரசியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நாம் இந்த நாட்டினுடைய மகிமையையும் அம்சத்தையும் அதில் கெடுக்காத அளவுக்கு மட்டும் இல்லை, அதையே உட்புகுத்துகிற அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப அற்புதமாக அந்த கட்டுரை பேசுது. அது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்கிறாரு. பொதுவாக ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா போன்ற முக்கிய நாடுகளோட அவருடைய எந்த பிரச்சனையையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்த உறவு கெடாமல் இணக்கமாகவே சென்று தன்னுடைய எல்லா நலனையும் அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்த உக்ரைன் ரஷ்யா போரை சொல்கிறார். அந்த உக்ரைன் ரஷ்யா போரில் எல்லா நாடுகளும் இந்தியா என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு ராஜதந்திரத்தோடவே அது செயல்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, உலகத்தினுடைய முக்கிய நாடுகளுக்கு பல்வேறு துருவங்களாக இருக்கிற பல்வேறு நாடுகளுடைய மையமாக இந்தியா செயல்படுகிறது. ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அப்போ என்னென்னா, நாம் என்ன நினைக்கிறோம், நாம் பொதுவாகவே நல்லதையெல்லாம் நம்ம விட்டுடுறோம். கெட்டது செஞ்சால் உடனே நம்ம விமர்சிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு மணிப்பூர், அது ஒரு இன்னும் கூட அது நம்முடைய பிரதமர் பற்றி ரொம்ப மோசமான ஒரு உதாரணமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, பல விதங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு விவசாயிகள் போராடினாங்க, அது கண்டுக்கவே இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நல்லதையும் நம்ம பாராட்டணும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அரிஸ்டாட்டிலுடைய ஒரு வாக்கியம், ஒரு நாடு நல்ல சட்டங்களால் ஆளப்படுவதை விட ஒரு நல்ல மனிதனால் ஆளப்பட வேண்டும் அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நல்ல மனிதனால் தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும். ஒரு நல்ல தலைவனால் தான் ஒரு நிர்வாகமான ஒரு சீர்திருத்தத்தை கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளில் ஒரு 14 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்களெல்லாம் மேலே கொண்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாமே ஒரு வறுமையை பின்னணி தள்ளப்படுமோ நினைக்கிற போது நாமெல்லாம் வறுமையை தள்ளப்பட மாட்டோம். ஏன்னா நம்முடைய பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குது.
அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் கீழ்மட்டத்தில் இருக்கிற ஊழல்களெல்லாம் கட்டுப்படுத்தினதால் அந்த கீழ்மட்ட ஊழல்களை வந்து நம்ம வந்து சரி பண்ணதால் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, தவறி லஞ்சம் வாங்கின ஒரு ஊழல் மயமான எல்லா நிறுவனங்களிலிருந்தும் நம்ம கைப்பற்றப்பட்ட ஒரு முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பணம் வந்து 1 லட்சம் கோடி வந்து இது வரைக்கும் அப்படியே அமலாக்கத்துறையாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க என்னன்னா, மேல்மட்டத்தில் ஊழல் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் கீழ்மட்டத்தில் நீங்கள் ஊழல் இல்லாமல் பண்ண முடியும். எல்லாம் கை வைக்கவே முடியாது. கிட்டத்தட்ட இதை மத ரீதியாக நிறைய இருக்கிறாங்க, மத ரீதியாக வந்து நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க, நிறைய வந்து சர்வாதிகாரமாக இருக்குது இந்த ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி வளர்ச்சின்னு பார்க்குற போது நம்மளுடைய பகை நாட்டை சார்ந்த பத்திரிகையே வந்து பாராட்டும் போது இதை இங்கே யாருமே கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, குறை சொல்கிறது மட்டுமே உங்கள் நோக்கம் இல்லை. ஆனால் நல்லது நடக்கும்போது நீங்கள் பாராட்டணும். அப்படி பாராட்டலைன்னா அவங்களுக்கு அந்த தவறை கூட திருத்திக்க மாட்டாங்க, அது வேறு மாதிரி போயிடும். அந்த வகையில் நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கி இருக்கிற நிர்வாகத்தில் இந்த அளவுக்கு ஊழல் மண்டி போன, லஞ்ச லாவண்யம் பெருகி போன இந்த நிர்வாகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒளிக்கீற்று கிடைக்குதுன்னா அதுக்கு நம்முடைய பிரதமர் தான் காரணம். அவர் தலைமையில் தான் இந்த 10 வருடங்களில் வந்து ஒரு ஏழைகளுக்கெல்லாம் நிறைய ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பிளேட்டோ சொல்லுவார், ரிப்பப்ளிக்கில் அவர் குடியரசு சொல்லுவார், ஒரு கிங் ஃபிலாசபராக இருக்கணும் ஒரு நிர்வாகம் பண்ணுறவங்க, தலைவன் சொல்லுவார். கிங் ஒரு ஒரு ராஜரீக தத்துவஞான அரசராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இன்றைக்கி மோடியினுடைய பின்னால் எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய நிர்வாகத்தில் எவ்வளவோ ஒரு ஆப்போசிஷன் இருந்தால் கூட அந்த வளர்ச்சின்னு நடக்கிற போது, அயல்நாடுகளை ஒட்டி நடக்கிற போது நம்மளாம் தெரியும், கொரோனா வந்த காலத்தில் கிட்டத்தட்ட வந்து முழுகி போகிற மனித சமூகமே முழுகி போகிற ஒரு இடத்துல இருந்த ஒரு நாடு, ஒரு 150 நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணி இலவசமாக தடுப்பூசிகள்லாம் கொடுத்து ஒரு அற்புதமான நிலையை உருவாக்கி இருக்கோம்னா நம்ம நாடு வந்து தர்மத்தின் பால் பற்றதால் அது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி தூக்கி போயிட்டே இருக்குது. அதனால் இந்த சமயத்தில் இந்த அற்புதமான இந்த இனிமையான இந்த செய்தியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.